முருகமங்கலம் அடுக்கு குடியிருப்போர் நல சங்கத்து மூலமாக பேச வந்திருக்கிறேன். இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள். இன்றைக்கி அதை முன்னிட்டு அவர் குழந்தைங்கள்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார், கல்வி நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் நம்ம அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் இருக்குது இல்லைங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, எல்லா கிராமங்களுக்கும் அவங்க கல்வி கொடுக்குறாங்க. நமக்கு இரவு பாடசாலை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியை நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். அனைத்து மக்கள் சார்பாக நான் வரவேற்கிறேன். இன்று முதல் தானப்பா, இன்று முதல் இரவு பாடசாலை ஆரம்பமாகும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். பிள்ளைங்களெல்லாம் அனுப்புங்க, சொல்லித்தரோம், பாடம் சொல்லித்தரோம். பிள்ளைங்களை படிக்க வச்சு முருகமங்கலம் குடியிருப்பில் படிக்காத பிள்ளைங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைங்களை நம்ம படிக்க வைப்போம். எல்லாரும் ஒத்துழைக்கணும். ரொம்ப நன்றி. நான் இப்பொழுது கல்விக்கண் இருந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903 வீரநகரில் பிறந்தார். காமராஜர் அவர்கள் 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பொருளாதார காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறப்போகிறேன். கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாள் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறோம். இந்த நாளை தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறோம். கல்வி தந்தை, பெருந்தலைவர், கல்வி கண் திறந்தவர் என பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் அவர். காமராஜர் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்து முதல் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்யும் கிங்மேக்கராக மாற்றிய வரை ஏழை எளிய மக்களின் நலம், சமூக, கல்வி மற்றும் பொருளாதார ஆகியவற்றுக்கான வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரை பணியாற்றியவர். அவரின் பிறந்த நாளின் பள்ளிகளில் கல்வி வளர்ச்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். காமராஜர் அவர்கள் சத்துணவு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார். அதை செயல்படுத்தி உள்ளார். காமராஜர் ஐயா அவர்கள் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நமது முன்னாள் முதல்வர் காமராஜர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, மக்களுக்கோசம் செஞ்சுருக்காரு. குறிப்பாக ஏழை எளிய கல்வி மாணவர்களுக்கோசம் பல திட்டங்கள் கொண்டு வந்தவர். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நமது முருகமங்கலம் குடியிருப்பில் அண்ணன் கலைமகன் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இரவு பாடசாலை ஆரம்பிக்க உள்ளார்கள். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சு ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். My name is Noor Anisha. I am studying 7th standard. Panchayat Union Middle School, Keerapakkam. முருகமங்கலத்தில் 50வது பிளாக்கு 10வது வீடு நம்பரு. Kamarajar speak. Good morning everyone.
Today I am here to speak a few words about Kamarajar, one of the greatest leader of India. Kumaraswamy Kamaraj was born on 15th July 1903 in Tamil Nadu. He came from a simple family, but he worked hard and became a strong leader. He is called the kingmaker in Indian politics because he helped to choose good prime minister for the country. Kamarajar loved education. He wanted every child to go to school. He expanded the midday meal scheme in Tamil Nadu. This gave free food to students in schools. It helped many poor children to study without hunger. He was also the chief minister of Tamil Nadu. During his time, many new schools were opened, roads, dams, and entrances were built. He worked very hard for the progress of the people. Thank you, everyone. அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் நாகராஜ். நான் முருகமங்கலம் திட்டப்பகுதி குடியிருப்பில் இருக்கேன். மொத்தம் 1260 வீடு. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக அவங்க கல்வி மேம்பாட்டிற்காக இலவச இரவு பாடசாலை கொண்டு வரலான்றதான் எங்கள் தீமு. இது வந்து ஆல்ரெடி இங்கே இருக்க டீச்சர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் டாக்டர் கலைமகன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபீஸஸ் எல்லாமே நான் பே பண்ணிடுறேன், பசங்களுக்கு இலவசமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா, இன்றைக்கி வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இலவசமாக இன்னிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேனே. இதுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணுற அனைத்து மக்கள் சக்தி இயக்க நிர்வாகிகள், குழு மெம்பர்கள் மற்றும் வந்து தலைவர் கலைமகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை இந்த காணொலி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ். வெங்கடேசன். தமிழகம் முழுவதும் மழலை செல்வங்களை படிப்பதற்காக எங்களது அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் இரவு பாடசாலையாக கொண்டு வந்து இருக்கிறோம். இந்த குடியிருப்பில் 1750 குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கார். அந்த சார்பால் மழலை செல்வங்கள் இரவு பாடசாலையை இன்றைய தொடங்கப்பட்டது. நமது மகளிர் சார்பாகவும் மற்றும் இந்த குழு சார்பாகவும் மிக நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிள்ளையின் கல்வி ஊக்கத்தொகைக்காக அண்ணன் கலைமகன் எஸ் வெங்கடேசன் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகைக்காக இன்று ஒரு சிறு உதவித்தொகையை அளித்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கே நஸ்ரி நிஷா. நான் 12th வந்து 549 மார்க் எடுத்திருக்கேன். அதனால் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தை சார்ந்த டாக்டர் கலைமகன் எஸ் வெங்கடேஸ்வரன் சார் வந்து எனக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்? பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள். சார், அவர் என்ன பண்ணியிருக்காரு? வெரி குட். அவர் ஒரு கிளாப் தட்டுங்க. ஓகேங்களா? அடுத்ததான் என்ன பண்ணியிருக்காரு? கிளாப் தட்டுங்கம்மா. சூப்பர். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் எதனா சொல்கிறீங்களா? ஏன்னா புதுசாக அவர் அடுத்தது என்ன எடுத்துன்னு கொண்டு வந்திருக்க திட்டத்தை? அணைக்கட்டு நிறைய இடத்துல கட்டி மழை வெள்ளத்தை பெருக்கிறதுக்காக நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? இப்போ மேடம் தெரியுதுங்களா? யாரு? உன் தேடன் உங்களோட பள்ளியோட அவங்க தான் நிறுவனர்.